ஹலோ! ரம பூ போட்டு அனைவரும் ஆரோக்கியமாக, சந்தோஷமாக, நிம்மதியாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன். இப்போது அடுத்த பகுதி பார்ப்போம். இந்த புராண கதைக்கு என்ன காரணம்? சில கீழை நாட்டு மனிதர்கள் நீண்ட ஆயுளின் இரகசியத்தை உண்மையிலேயே கண்டுபிடித்து விட்டார்களா? அந்த உள்ளூர் கேள்வியாளரிடமிருந்து என் தலையை திருப்பி சோர்வுடன் வானத்தை அண்ணாந்து பார்க்கிறேன். நட்சத்திரங்கள் நிறைந்த வானத்தின் அளவிட முடியாத பிரம்மாண்டம் என்னை பிரமிக்க வைக்கிறது. வெப்பமண்டல வானத்தில் இருப்பது போல் வேறு எங்கும் நட்சத்திரங்கள் இவ்வளவு பிரகாசமாக இல்லை. அந்த மினுமினுக்கும் ஒளி புள்ளிகளை நான் உற்று பார்த்து கொண்டிருக்கிறேன். நான் மீண்டும் என் சக உயிரினங்களையும் உருவமற்ற வீடுகளின் கூட்டத்தையும் சுற்றி பார்க்கும்போது இந்த உலகின் ஆழ்ந்த மர்மத்தை நான் ஆழமாக உணரத் தொடங்குகிறேன். தொட்டு உணரக்கூடிய பொருட்களும் சாதாரண விஷயங்களும் விரைவாக உண்மையற்ற தன்மைக்குள் மறைந்து விடுகின்றன. மேலும் நிழலாடும் அசையும் உருவங்கள், மெதுவாக செல்லும் படகுகள் மற்றும் சில பிரகாசமான விளக்குகள் ஆகியவற்றின் கலவை இரவையும் சுற்றுச்சூழலையும் கனவு உலகின் ஏதோ ஒரு மாயாஜால தேசமாக மாற்றுகிறது. பிரபஞ்சம் அதன் உண்மையான இயல்பில் ஒரு மாயத் தோற்றம் போன்றதுதான் என்று பழைய இந்திய தத்துவ கோட்பாடு என் மனதில் தோன்றுகிறது. அது என் யதார்த்த உணவின் இந்த அழிவுக்கு துணை புரிய தொடங்குகிறது. விண்வெளியில் ஆழத்தில் மிக வேகமாக பயணிக்கும் இந்த சிகரம் எனக்கு கொண்டு வரக்கூடிய விசித்திரமான அனுபவங்களுக்கு நான் தயாராகிறேன். ஆனால் பூ உலகை சேர்ந்த ஏதோ ஒரு உயிரினம் ஒரு இந்திய பாடலில் சலிப்பூட்டும் தாளத்தை உரத்த குரலில் பாடி என் சொர்க்க கனவை முரட்டுத்தனமாக உடைக்கிறது. நான் விரைவாக மனிதர்கள் வாழ்க்கை என்று அழைக்கும் நிச்சயமற்ற இன்பங்களும் எதிர்பாராத துக்கங்களும் கலந்த கலவைக்கு திரும்புகிறேன். நன்றி, வணக்கம். ரம பூ போட்டு